سفيها. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவர்கள் பெயரிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக, நாங்கள் அதிகமாக ஒவ்வொரு இடத்திலையும் பார்க்கக்கூடிய ஒரு இனம்தான் தவளை இனம், ஒரு அப்பாவி இனம். அன்பு சகோதரர்களே, இந்த தவளை இனம் இருக்கிறதல்லவா, இது நீர் கசைகின்ற இடங்களில், குளங்களில், ஆறுகளில், இன்னும் ஓடைகளில் போன்ற நீர்வீழ்ச்சிகள் இருக்கின்ற இடங்கள் அதிகமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இதை கொல்லலாமா? அப்துர் ரஹ்மான் இப்னு உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, அன்ன தபீபன் சஅலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் லுஃப்தைன் யஜஅலுஹா ஃபீ தவாயின். மருந்தில் தவளையை சேர்ப்பது குறித்து ஒரு மருத்துவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார். அதாவது தவளையை கொன்று மருந்துக்கு பயன்படுத்தலாமா என்ற ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறாரு. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பனஹாஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கத்லிஹா, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொல்வதை தடுத்தார்கள், தடை செய்தார்கள். இந்நசையில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அடுத்ததாக கால அப்துல்லாஹ் இப்னு அம்ரின் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் சொல்கிறார்கள், லா தக்துல் லஃபாதி, நீங்கள் தவளைகளை கொல்லாதீர்கள், ஃபஇன்ன நகீகஹா தஸ்பீஹுன், அது கத்தக்கூடிய சத்தம் இருக்கிறதல்லவா, அது அல்லாஹுவை தஸ்பீ செய்யக்கூடிய சத்தம் என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஜஸாகுமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.